பொண்டாட்டினால தெரியுமா? அது எப்படி சுவாமி? என்னம்மா பண்ணுவ? ஒரு பொண்டாட்டி நாட்டினால தெரியாத அலுவலி தெரியுமா? நான் எங்க இருந்தவள்? அடுப்பாடுக்கு தெரியுமா? அடுப்பாடுப்பா அது எல்லாம் அறியேன் சுவாமி. எனக்கு போஜனம் தருவார்கள், புசிப்பேன். கேட்டானயா? சாப்பாடு ஆக்கி போட்டா துண்ணுவாளா? இந்த செடிக்கு வச்சுக்கிட்டு அந்த அழுகை எதுதான் வாரியும் ஆண்டவன் இவருக்கு எத்தனை நான் வாய்க்கு போவோம் அப்படி போவோம். போடா கேட்டே அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. ஆனா உங்களுக்கு என்னதான் தெரியும்? எனக்கு மயில புண்ணு தெரியும். நான் எல்லா வேலையும் செய்வேன். ஓய்வு தெரியுமா? ஓடி ஓடி கையை மட்டும் காடாது என்கிட்ட. அறுவாள் எடுத்து நான் கட்டன் 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 போயிட்டே எந்த கையில் அறுவாள்? இந்த கையில் அறுவாள் கடன் 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 அச்சு அச்சு போட்டு போயிட்டு இருப்பேன். அறுவாள் பிடிக்கிட்டே வரல அவங்க அம்மால. யோ என்ன போய் மோத்தாங்க அம்மா நீங்க நாடகம் தெரியுமா? நடக்காமலா நடந்து கொண்டிருக்கின்றேன். பெண்கள் என்றால் எப்படி? நீ பொம்பளைக்கு எப்படி நடப்பா? நீ நடந்து காட்டு. அப்படி இவரு நடந்து காட்டு. நீ எல்லாம் நடந்து காட்டுங்க. இப்ப தாயா எனக்கு நல்லா தெரியும். சொன்னபடி அச்சிக்கணும் 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 போல அச்சே சொன்ன பாட்டு எவனா மொட்டமையை கட்டமையை ஆக்கப்பட்டு வந்து இப்படி அச்சிக்கணும் போலையா? பொங்காச்சி இப்படி நடத்துவா? எப்படி சுவாமி நடப்பார்கள்? என்னடா தெய்வமே என்கிட்ட ஏதாவது ஒன்று கூட அந்த பாயில சாவ வச்சுன்னா போடுறேன். நான் உங்க சரி பொண்ணாடி எப்படிதான் நடக்கணும்? நான் நடக்கணும் தெரியுமா? அதுக்காகத்தான் நான் வந்து எப்படி நடக்கணும்? பொம்மைக்கு அதாவது நடு நட்டு வந்துருவாங்க. நல்லபடியா ஒன்று இருக்குது. அது பேர்லயே அத கை மேலேயே காலை வச்சு அவன் நடக்கும்போது நான் கண்டுபிடிச்சு தெரியுமா? மகளை நல்லபடியா இப்படி இப்படி அசைக்கிட்டு போனா போல அவன் கண்ணு பாரு பாத்தியா? யார் பாத்து இந்த மொட்டை பசங்க கட்ட பசங்க பாத்துக்கின்னு அப்படி அசைக்கிட்டு போனவன் எவன் நல்லா இருக்கிறான்? இந்த ஆங்காடு கை கால் முடம்பு நாக்குறாங்க. இவனை விட்டுட்டு அவனா இதுக்கு போலான்னு அவன் கண்ணு பாரா. பொம்மையாட்டினா வெளிவரல பாட்டு நடக்குது. நாடு ஓகே பாத்து நடக்குமாமா. இப்பதான் எனக்கு விழாவிலே கொண்டு போச்சு. இப்பதான் விழாவிலே கொண்டு போச்சு. நீ என்ன பண்ண? முன்னாடி கீழே பார்த்து நடந்து சொன்னா தெய்வம் கீழே பார்த்து நடந்துங்க. செவ்வியால போய் தெய்வம் சொல்லாது. கண்ணாடி கூட உங்களுக்கு கைகால குறைக்க முன்னாடி செவ்வியால போய் தெய்வம் சொன்னாரு. இவன் ஏன் தெரியுமா பெரியவாளை பார்த்துட்டு நண்டு போனா? என்ன சொன்னாங்கன்னா இந்த கை கால் இப்படியே ஒழி விடுமான்னு சொல்றாங்க. என்னடா இந்த வேஷம் ஆனவங்க எல்லாருக்குமே அப்படியேதான் மூச்சு. ஏன் தெரியுமா? இது ஒண்ணும் சத்தியமா சொல்றேன். இந்த மொட வேஷம் ஆனவங்க எல்லாருமே அப்படியேதான் மூச்சு. ஏன் தெரியுமா? நீங்க கொடுக்குற சாபம் பெண்கள் வந்து உண்மையே கொடுக்குற சாபம். பெண்கள் வீட்டு மகாலட்சுமி தான். இவங்க பஞ்சாயத்துல தெரியும். நாங்க பஞ்சாயத்துல அழிவுமா? இப்போ இந்த பாலிக்கு இந்த கையால் இப்படியேதான் போகணும். இவன் யார் தெரியுமா பெரியவாளை பார்த்து நண்டு போறா? நீ நண்டு வாயா?
கட்சியா இப்படி கூப்பிட்டு நண்டு போனா எதிர்க்கு வரவங்க மோதுவான் கமிஷன் பண்ணிடலாம் கமிஷன் பண்ணலாம் நினைப்பா அவனுக்கு நல்லா சந்தோஷமா நடி நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா உங்க சத்தியமா உங்க கைகாலி இப்படியேதான் போக போகுது சரி சந்தோஷமா நானும் சொல்றாங்கள நடி இப்போ தாயா எனக்கு விழாவையோ போட்டு இப்போ தாங்க விழாவையோ போட்டு போச்சு விழாவையோ போட்டு போச்சு விழாவையோ போட்டு போச்சு என்ன வேலை பண்ணுன்னு எனக்கு தெரியலையே இவன் நடக்கிற நடி பார்த்தா புரியுமா அங்க உட்காந்து என்ன பண்ண மொட்டை அப்படி வாரா இப்படி வாரா அப்படி போனா இப்படி போலாம் கையா ஆச்சரியாடி பையன் அச்சரியா புண்ணியம்னா இங்கதான் தேரணும் தெய்வமே கல்யாண செவிட போடா சுவாமி நான் செய்தது இல்லையா எந்த கால வச்சு இந்த கால கூட ஒட்டுப்பேன் அது மத்திய அது ஐயோ மெனிபுரி போறாதா என்ன மெனிபுரி போறாயா என்ன சாவாத்து போட்டியாங்கன்னா இட்டு ஓடி மிட்டு நான் இட்டு ஓடி பாட்டுங்களா சித்த கலங்க நீ பாக்குறீங்களா ஆமா பட்டியா பாக்குறா போற ஆக்கு போறமா ராதா என்னயா ராதா குண போதே
கையால நான் தண்ணி குடி வச்சேன். சுவாமி இப்படி வாருங்க. உனக்கு நான் என்ன? இந்த நீர் என்பது என்ன? தண்ணி தண்ணி தண்ணி. ஐயோ நெஞ்சு ஒன்று போடுது சுவாமி. சோடா தண்ணி நெஞ்சு கலங்குகிறது. சோடா தண்ணி தண்ணி குடிக்கிறானா நான் எதுக்கு குடிக்கலாம்? அந்த தண்ணியில விஷம் கண்டு கைப்பாயுவா, இந்த தண்ணியில விஷம் கண்டு இது இவ்வளோ பெரிய வீடியோ நம்பல அனுப்ப முடியாதுண்ணா. எப்படி ஒரு நிமிஷம் மேலே போகாது. யூடியூப்ல போடுவோம். யூடியூப்ல பாருங்க. அந்த நேம் போர்டு இருக்குல்ல, ஸ்ரீ செல்லியம்மன் நாடகம் பண்ணணும், அது போட்டு பட்டு சின்ன போட்டால் வரும். யூடியூப்ல இருக்கும். நாளையே வீடியோ போட்டுருவோம். யூடியூப்ல பாருங்க. யூடியூப்ல என்ன ஜாதிரா என்னடா குளம்? அதுக்குமா குளம் நெல்தண்ணி குளம். சரி சரி, உங்க கையினால வாங்கி நான் குட்டினேன். எனக்கு பாவம் வந்தது. எங்க ஆவத்துக்கு பாவம் இல்லை. எப்படிதான் நான் உங்க கையில நான் கொடுக்குறேன்னு தெரிஞ்சு. ஆவத்துக்கு பாவம் இல்லை. குடுடா குற்றமில்லை. என் பதி என்ன ஒரு அழகு பார்த்தாயா? அவர் என்ன அழகாக தண்ணீர் அருந்துகின்றார். இதை விட எனக்கு ஒரு பாக்கியம் தேவையா? அப்ப நான் ஒதுக்கிட்டு தண்ணி குடிச்சனால என்ன கேள்வி பண்றீங்க? இந்த வெள்ளி டம்பளோட எல்லாம் அதிகமா சொல்லி கேட்டு மாதிரி என் கூட்ட வைடா. என்ன ஜாதியோ நான் கர்மாந்தமோ இப்ப நானு எப்படி எடுத்து போறது தெரியுமா? பெரிய வைக்க போறா போட்டு போட்டு அது எடுத்து போய் பெரிய குளமா பாட்டு அத கைவிய அப்புறம் ஆனால் எனக்கு ஒரு ஒத்தாசை செய்ய வேண்டும் அப்பா. என் பதி கேட்கின்றார் அண்ணம். அதுக்கு என்ன செய்யணும்? என்ன நாடு? ஆனால் என் பதி இங்கே அமரட்டும். நான் சென்று வீதி வீதியாக சென்று சாப்பாடு போறோம். என் முன்னாடி போய் எனக்கு சம்பா தண்ணி போடணுமா? என்னடா கொலை எனக்கு நான் ஒய்க்கு அவளும் போடுண்டா சம்பாத்தி இந்த கை வச்சுக்கின்னு என்ன வேலை செய்யறேன்? நெல்லை குத்தி அந்த வேலையை செய்து கொண்டு வருகிறேன். நெல் குத்தடி நெல்லை குத்த பொண்ணாயிடு அது எப்படி செல்வேன்?
ஒருவரும் வேலை தரவில்லை சாமி. அப்படி சென்று பார்த்து வருகிறேன். உங்கள் உயிர் போனால் என் உயிர் போகும். உனை போல் எனக்கு ஒருவரும் வாய்க்க மாட்டான். ஒவ்வொரு ரீதியாக கேட்டு வந்தேன். ஒருவரும் வேலை தரவில்லை. மூணு பாட்டு நான் போய் வீட்டு கூப்பிட்டுருப்பாங்க தெரியுமா? நெல்லு குத்து வேலை செய்ய என் தங்கச்சி உங்களுக்கு தங்கச்சா என் தங்கச்சி எனக்கு கல்யாணம் உன் தங்கச்சின்ற கல்யாணம் அறுபத்தி எனக்கு தங்கச்சி எனக்கு ஒரு பார்த்து ஒரு பொண்ணு பார்த்து வச்சுக்கிறாங்க. என் தங்கச்சி ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சுக்கிறாங்க. ஒரே முகத்துல ரெண்டு கல்யாணம் ஆகிற போல. ஆமா மாமா எங்க மாப்பிள்ளை பார்த்து வச்சுக்கிறான்றாங்க. இது மாமா வந்து போயிருது. எங்க அப்பங்காரன் தந்ததே கல்யாணம் பண்ண செலவு அதிகமானு சொல்லிட்டு எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சுக்கிறாங்க. என் தங்கச்சி ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சுக்கிறாங்க. ஒரே முகத்துல முச்சிடானுங்க அப்பா. ஆனா நெல்லு குத்தி ஆகணும். நெல்லு நான் கேதாரு பொண்ணு அஞ்சு குத்த மாட்டேன். என் தங்கச்சி கேதாரு பொண்ணு நெல்லு குத்துறதுக்கு ஆள் வராங்களா தேடி பார்த்துக்கிறோம். ஆள் தானே ஏன்னா வராங்களா எது மறிய பேதை ஒன்று
எனக்கு வணக்கம் அம்மா. எனக்கு என் தங்கச்சி கல்யாணம். பாவி, உனக்கும் உன் தங்கைக்கு கல்யாணம் அல்ல, உன் தங்கைக்கு கல்யாணம் செய்ய போறியா? இருமா, தங்கச்சி யாருன்னா கட்டிக்குவாங்களா? எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சுக்கிறாங்க, என் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சுக்கிறாங்க. 2 பேருக்கு ஒரே மேடையில கல்யாணம். ஆனா நெல்லு குத்துறதுக்கு ஆள் இல்லைன்னு தேடிங்க. ஓ, திருமணத்திற்கு சரி. ஏமா நெல்லு குத்துறியா?